கிரக பயணம் ஒரே நாளில். வருடத்திற்கு ஒரு முறை நாம் நவகிரக பயணமாக சென்று வருவது நமக்கு நல்ல பலனை தரும். நவகிரக பயணம் செல்ல திட்டமிடுவதற்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். இது நாங்கள் சென்று வந்த நவகிரக பயண தொகுப்பாகவே இந்த வீடியோ தயார் செய்யப்பட்டுள்ளது. நவகிரக கோயில்கள் பற்றி நாம் ஆழ்ந்து பார்த்தோமேயானால் இவை அனைத்தும் கும்பகோணத்தை மையப்படுத்தியே அமைந்திருக்கும். இதற்கு ஒரு காரணமும் கூறப்படுகிறது. உலகிலேயே நவ கிரகங்களின் கோயில்கள் கும்பகோணத்தை சுற்றிதான் உள்ளது. சூரியன் பூமியை சுற்றும் போது அதன் கதிர்கள் இரவு நேரத்தில் சுக்கிரன் மீது பட்டு விழும் இடமாக கும்பகோணம் திகழ்கிறது. புதன் மீது பட்டு கும்பகோணத்திற்கு வரும் சூரிய கதிர்களை ஒவ்வொரு கிரகமும் பெற்று அதை கொடுக்கும் இடமாக கும்பகோணம் திகழ்கிறது. அதனால்தான் கும்பகோணத்தை சுற்றி நவ கிரக கோயில்கள் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் இரவு நேரத்தில் நாம் இங்கு தங்கி அக்கதிர்கள் நம் மீது பட்டு அதன் பலனை பெறலாம் என்ற கருத்து நிலவுகிறது. இந்த நவகிரக பயணத்திற்கு தமிழக அரசு சனி ஞாயிற்று கிழமைகளில் நவகிரக சுற்றுலா பயணம் உருவாக்கியுள்ளது. 5:30 மணி அளவில் பயண பேருந்து இயக்கப்படுகிறது. ஆன்லைனில் புக் செய்து நாம் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். சரி, நவகிரக பயணம் பற்றி இப்போது பார்க்கலாம். முதலாவது தரிசனமாக ஆலங்குடி குருஸ்தலம் சென்றோம். காலை 6 மணிக்கு நாங்கள் புறப்பட்டு அரை மணி நேரத்தில் கோவிலை அடைந்தோம். அதாவது 6:30க்கு கோவிலை அடைந்தோம். கோவிலில் குரு என்ற தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுவிட்டு சிவனையும் அம்பாளையும் வணங்கி கொடிமர நமஸ்காரம் செய்து கோவில் தரிசனத்தை முடித்துக் கொண்டோம். 7 மணிக்கெல்லாம் 2ஆம் கோவிலான திங்களூர் கோவில் தரிசனத்திற்கு விரைந்தோம். நாங்கள் சென்றது திங்கள் ஓரை என்பதால் அன்று அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தற்சமயம் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்திருந்ததால் கோவில் புது பொலிவோடு அழகாக இருந்தது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோவில் தரிசனம் முடித்த பின் காலை உணவை அங்கேயே முடித்துவிட்டு அடுத்த கோவிலான திருநாகேஸ்வரத்திற்கு அதாவது ராகுஸ்தலத்திற்கு விரைந்தோம். சுமார் 10:20க்கு 3வது கோவிலான ராகுஸ்தலத்தை அடைந்தோம். தீர்த்த குளத்திற்கு சென்று தீர்த்தத்தை தெளித்து கொண்டு சிவனை தரிசிப்பதற்காக உள்ளே நுழைந்தோம். சுற்று பிரகார தரிசனங்களில் உள்ள வழிபாட்டு தெய்வங்களை வழிபட்டு கொண்டே அடுத்த பிரகாரத்தில் ராகு பரிகார ஸ்தலத்திற்கு சென்றோம். அங்கு எந்நேரமும் அபிஷேக ஆராதனை நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ராகுவை வழிபட்ட பின் கொடிமரத்திற்கு அருகில் அம்பாளுக்கென தனி சன்னதி உள்ளது. மிக அழகாக அமைக்கப்பட்டுள்ளது. நுழைவு வாயிலே பார்ப்பதற்கு அழகாக உள்ளது. அம்பாளின் தரிசனத்திற்கு பிறகு தீபம் ஏற்றி அக்கோவில் வழிபாட்டை முடித்துக் கொண்டோம். ராகுஸ்தலமான திருநாகேஸ்வரம் சற்று பெரிய கோவில் என்பதால் தரிசனத்திற்கு கூடுதல் நேரம் ஆகியது. 4வது கோவிலாக சூரியன் கோவில் வந்தடைந்தோம். இது சூரியனார் கோவில். சுமார் 12:20 மணி அளவிற்கு அங்கு சென்றடைந்தோம். கோவில் கும்பாபிஷேக வேலைகள் நடைபெற்று கொண்டிருப்பதால் தரிசனம் கிடைக்கவில்லை.
விரைவிலேயே நடை சாத்தப்பட்டது. அக்கோவிலுக்கு சென்று வழிபடும் பொழுது முதலில் கோல் தீர்த்த விநாயகரை வழிபட வேண்டும். பின்னர் சூரியனை வழிபட்டு மற்ற பிரகார தெய்வங்களை வழிபட வேண்டும். இந்த கோயிலின் மற்றொரு சிறப்பு, நவ கிரகங்களுக்கு தனித்தனி சந்நிதியாக இங்கு உள்ளது சிறப்பு. சூரியனார் கோவிலின் மண்டபத்தில் நேரே சூரியனை வழிபட்டு எங்களுடைய வழிபாட்டை முடித்து கொண்டோம். விரைவிலேயே தரிசனத்தை முடித்துக்கொண்டு சுமார் 12:35 அருகில் உள்ள 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கஞ்சனூர் ஸ்தலம், அதாவது சுக்கிரன் ஸ்தலம் கஞ்சனூர் விரைந்தோம். இங்கு சுக்கிரனுக்கு அழகாக அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. சுக்கிரனின் வழிபாடு முடித்து அருகில் உள்ள அம்பாளையும் தரிசித்துவிட்டு பின் கொடிமரம் வணங்கி எங்களது அடுத்த கோவிலான கஞ்சனூர் ஸ்தலத்து வழிபாட்டை முடித்துக் கொண்டோம். அடுத்ததாக 6வது கோவிலாக வைத்தீஸ்வரன் கோவில், அங்காரகன் அதாவது செவ்வாய் பகவான் ஸ்தலத்திற்கு விரைந்தோம். உள்ளே நுழைந்ததுமே கம்பீரமான கோபுர தரிசனம். கோவில் இருபுறமும் வணங்கி உள்ளே தீர்த்த குளத்திற்கு சென்று தீர்த்தத்தை தெளித்துக் கொண்டோம். சிவனை வணங்கி சுற்றுப்பிரகார தெய்வங்களை வழிபாடு செய்தோம். இங்கு ஸ்ரீ ஜடாயு குண்டம் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு தனி வரலாறும் கூறப்படுகிறது. ஜடாயுவை வணங்கி உள் பிரகாரத்திலேயே அங்காரகனையும் வணங்கி அடுத்த பிரகாரத்திற்கு வந்தோம். இப்பிரகாரத்திலேயே வைத்தீஸ்வரன் கோவில் சிறப்பு பெற்ற தன்வந்திரி பகவானுக்கென தனி சன்னதி உள்ளது. இங்கு நோய் தீர்க்கும் தன்வந்திரி பகவானை நாம் தியான நிலையில் அமர்ந்து வழிபாடு செய்யலாம். ஜீவ சமாதி இந்த ஸ்தலத்தில் மட்டுமே உள்ளது. வெளி பிரகாரத்தில் நாம் சென்றிருக்கும் சிறப்பு பெற்ற அங்காரகனுக்கு தனி சன்னதி உள்ளது. இங்குதான் பரிகாரங்கள் அனைத்தும் செய்யப்படுகிறது. இங்கு அங்காரகனை அதாவது செவ்வாய் பகவானை வழிபட்டு எங்களுடைய 6வது கோவிலான தரிசனத்தை முடித்துக் கொண்டோம். சுமார் 1:30 அளவில் இக்கோவில் நடை திறந்திருக்கும். 1:30க்குள் நாம் வணங்கிவிட்டால் அங்கேயே உணவருந்திவிட்டு சிறிது ஓய்வு எடுக்கலாம். மதியம் 2:30 வரை உணவருந்தி அங்கேயே ஓய்வு எடுத்துக் கொண்டோம். அடுத்ததாக 7வது கோவிலாக திருவெண்காடு திருத்தலத்திற்கு 4 அளவில் சென்றடைந்தோம். 4 மணிக்கு மீண்டும் நடை திறக்கப்படும் என்பதால் இடைப்பட்ட நேரத்தில் எங்கள் பயணம் அமைந்திருந்தது. கோவில் முன்புறம் 2 திருக்குளங்கள் உள்ளன. அவற்றில் தீர்த்தம் பெற்று பின் சிவனையும் அம்பாளையும் பிரார்த்தனை செய்து பின் வெளிப்புற பிரகாரத்தில் புதன் பகவான் அருள்பாலிக்கிறார். பெரிய கோவில் என்பதால் சற்று கூடுதலான நேரம் தேவைப்பட்டது. அங்குள்ள மற்றொரு 3ஆம் தீர்த்த குளத்தில் நீர் பெற்று புதன் பகவானை தரிசித்தோம். நிறைவாக பிரார்த்தனை முடிந்து சுமார் 5:50 அங்கிருந்து புறப்பட்டோம். 8வது திருத்தலமாக இங்கிருந்து சுமார் 6-7 கிலோமீட்டர் தூரத்தில் கீழ்பெரும்பள்ளம் கேது பகவான் ஸ்தலத்திற்கு 6:20 சென்றடைந்தோம். கேது ஸ்தலமும் சிறு கோவில் என்பதால் விரைவாக தரிசனத்தை முடித்துக் கொண்டோம். பின் இறுதியாக இங்கிருந்து 6:40 சனி பகவான் ஸ்தலத்திற்கு விரைந்தோம். இரவு 8 அளவில் திருநள்ளாறு சனீஸ்வரர் திருத்தலத்திற்கு வந்தடைந்தோம்.
இரவு நேரம் என்பதால் அவ்வளவாக கூட்டம் இல்லை. முதலில் அங்குள்ள ஸ்வர்ண விநாயகரை தரிசித்து விட வேண்டும். பின் சிவனையும் அம்பாளையும் தரிசித்த பிறகே நாம் சனீஸ்வரர் சன்னதிக்கு செல்ல வேண்டும். சிவன் சுற்று பிரகாரத்தில் சுற்று முடிவில் சுவரில் சனீஸ்வர பகவான் காக்கை வாகனத்துடன் சுவற்றில் அருள்பளிக்கிறார். இந்த சனீஸ்வரரை வணங்குவது மிகவும் நமக்கு பலன் தரும். இதன் பின் இங்கிருந்து நாம் சனீஸ்வரரின் பரிகார தெய்வத்தை வணங்கி நம்மளுடைய நவகிரக பயணத்தை முடித்து கொண்டோம். சனீஸ்வர பகவானை நேருக்கு நேராக வணங்க வேண்டாம். சுமார் 8:50 மணியளவில் எங்களது நவகிரக பயணம் நிறைவடைந்தது. அங்கேயே இரவு உணவு நாம் சாப்பிட்டு நம்மளுடைய இருப்பிடத்திற்கு திரும்பலாம். உங்களின் வசதிக்கேற்ப திங்களூரிலிருந்து கூட நவகிரக பயணத்தை தொடங்கலாம். உங்களுக்கு அருகிலுள்ள நவகிரக ஸ்தலத்திலிருந்து திட்டமிட்டு உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். நவகிரகங்களின் அருளை பெறுங்கள். நன்றி. நவகிரகங்களின் துணை நமக்கு எப்போதும் இருக்கட்டும். வாழ்க வளமுடன். This video sponsored by BuyMode e-shopping. இந்த ஆப்பை பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செஞ்சு நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நம்ம வாங்கிக்கலாம். பொருட்கள் தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கிடலாம். டெலிவரி மிக விரைவாகவே வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறாங்க. மற்ற முன்னணி ஆப்ஸோட இந்த BuyMode ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை கம்பேர் பண்ணி கூட நீங்கள் பொருட்களை வாங்கலாம். ஒரு முறை வாங்கி பாருங்க. பொருட்களோட தரத்தை பார்த்து தொடரலாமா அப்படின்னு முடிவு பண்ணுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் BuyMode e-shopping. Thank you.